கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் கொண்டுள்ள விஜய் கட்சி அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பரபரப்பான அரசியலையும் செய்து வருகிறார். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையை அடுத்துள்ள வாரபத்தி பகுதியில் நடக்க இருக்கிறது. மாநாட்டிற்கான வேலைகள் சில வாரங்களாகவே நடந்து வருகின்றன. முதலில் மாநாடு 25ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் காவல்துறை பாதுகாப்பு காரணங்களுக்காக மாநாடு 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. மாநாடு நடைபெறும் இடம், எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் அளவு, வாகன நிறுத்தும் இடம், உணவு மற்றும் குடிநீர் வசதிகள், கண்காணிப்பு கேமராக்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கூட்டத்தில் பங்கேற்கும் முக்கிய தலைவர்கள் குறித்த 42 கேள்விகளை காவல்துறை முன்வைத்தது. இந்த கேள்விகளுக்கு தாவேகா தரப்பில் விரிவான பதில்கள் அளிக்கப்பட்டன. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. இம்மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் முக்கிய அரசியல் முடிவுகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. முதல் மாநில மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி தமிழக அரசியலில் தாவேகா பெரும் கவனத்தை ஈர்த்தது. அதனை மிஞ்சும் அளவிற்கு 2வது மாநாடு இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் விஜயின் குடும்பத்தினர்கள் மற்றும் சில முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதா? விஜயின் மனைவி சங்கீதா கலந்து கொண்டு பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வாய்ப்பிருக்கிறதா? மகன் சஞ்சயும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விஜயின் 2வது மாநாடு பேச்சுதான் அடுத்த ஒரு மாதத்திற்கு பரபரப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.